ஒய்ஃப் வந்து ஒரு ஹஸ்பண்ட பழி வாங்குறது பேர் லைஃபாடா? நான் உண்மையில உன் ஒய்ஃபா நினைச்சுதான்டா பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டுங்களா? சொன்ன கேளு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டுங்களா? இதுக்கு மேல என்னடா இது? நாளைக்கு உன் ஹஸ்பண்ட் எல்லா பக்கம் போயிடுவான்டா. அவன் சகாப்தமே அழிஞ்சிரும்டா. அருமையான ஒருத்தர் இருந்த இடமே இல்லாம இருந்தா. என்னோட சாப்டர் எல்லாமே முடிஞ்சிரும்டா. உனக்கு அதோட பின்விடை தெரியும். எல்லா சாப்டரும் முடிஞ்சிடும். ஆனா நீ ஹஸ்பண்ட் பண்ணி போறதானே என்னோட எல்லா கொஸ்டினுக்கும் விட கிடைச்சிரும்டா. நான் எதிர்பார்க்குற எல்லா கொஸ்டினுக்கும் விட கிடைச்சிரும்டா. சொன்னா கேளுல, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கண்டிப்பா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன்டா? விடு, எல்லாத்தையும் விடு. என்னோட சகாப்தமே அழிஞ்சிரும். சொன்னா புரிஞ்சுக்க. பின்விடை உனக்கு தெரியாது, ஆனா பின்விடை எனக்கு தெரியும். எல்லாத்தையும் விடு, கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். நீ இப்ப இந்த பிரச்சனை இப்ப தற்சமயத்துக்கு மட்டும் ஆஃப் பண்ணி வை. இன்னைக்கு இப்போ உள்ள பிரச்சனை மட்டும் ஆஃப் பண்ணி வை. கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். நீ இந்த மாதிரி கற்பழிப்பு குற்றங்கிறது எனக்கு, நான் வந்து சும்மா சாதாரண பேசிப்பதோட கற்பழிப்பு குற்றம் நினைச்சிட்டேன், கற்பழிப்பு குற்றம்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு மட்டும் சொன்னா போதும். அந்த மாதிரி சொல்றியா? சொல்லி கேட்பாங்க. இல்ல நான் சொல்லிடுவேன். என் மேல பாத்துக்கலாம், பேசாத ஒரு கோபத்துல என் மேல ஏதாவது புகார் கொடுத்துருக்கலாம் அந்த பொண்ணு. மற்றபடி அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். நான் உன் மேல நல்ல சர்டிஃபிகேட் நான் கொடுப்பேன். நான் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான் உனக்கு எதிராக திரும்ப முடியும். நான் கொடுத்த நல்ல ஒரு ஒப்பீனியன் உன் மேல ஒப்பீனியன் கொடுத்தோம்னா கண்டிப்பா உனக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. உனக்கு எதிராக எடுக்க முடியாதுப்பா. ஏன்னா நீ ஒரு பெண்ணு. சரி, என்னை காப்பாற்றணும் உனக்கு தோணுச்சுன்னா சொல்றத சொல்லிடுறியாப்பா? காப்பாத்தணும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இல்ல, நான் சொல்றத சொன்னோம்னா உனக்கும் பிரச்சனை வராது, எனக்கும் பிரச்சனை வராதுன்னு சொல்றேன். பிரச்சனை வராதுன்னு எல்லாம் உண்மைதான, சம்பவம் உண்மைதானே. அது இல்லைன்னு சொன்ன நாளைக்கு என்ன எல்லாரும் எப்படி பேசுவாங்க தெரியுமா? எனக்காக ஒரு பொய் சொல்றது உனக்கு வாழ்க்கையில் நடா? வள்ளுவர் கூட சொல்லியிருக்காடா, பொய்மையும் வாய்மையை எடுத்து புறையது இருந்தா நன்மை பாய்க்கணும். ஒரு நன்மை நடக்கணும்னு ஒரு பொய் சொல்றது கூட தப்பு இல்லைன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காருப்பா. உலக பொதுமுறைப்பா, எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்ம ஐபிசி லா கூட சொல்லுதுப்பா, 81 சொல்லுதுப்பா, ஒரு பெரிய தவறு நடக்க போகுது, அதுக்காக ஒரு சின்ன தவறை செய்யறது தப்பு கிடையாது. ஒரு பொய், எனக்காக நீ சொல்லக்கூடிய இந்த ஒரு பொய் என்னை காப்பாத்துண்டா. நான் நல்லா இருக்குன்னு நினைச்சேன்னா உலக வாழ்க்கையில் இந்த ஒரு பொய்யே சொன்னா என்னை காப்பாற்றும். எப்பயுமே ஒரு ப்ராவர்ப் இருக்குது, நம்ம லெஃப்ட் கையில் கொடுக்கறது வந்து ரைட் கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து யாரோ ஒருத்தர் கல்யாணம், யாரோ ஒருத்தர் சமைக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் கால் பண்ணுறாங்க, நாங்கள் யாரோ போய் எடுக்கிறோம், யாரோ ஒருத்தங்க அதை சாப்பிட்றாங்க. இதில் யாருமே கனெக்டட் கிடையாது. ஆனால் இதுதான் ஒரு மிகப்பெரிய சிறந்த ஹெல்ப்புக்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்.